நம்ம ஒரு இப்ப பார்க்கலாம். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அர்ச்சனா வந்து ஒரு பிளான் பண்றா. இந்த சான்ஸ யூஸ் பண்ணி சுந்தரவலிய கைக்குள்ள போட்டுக்கிட்டா தான், சூர்யாவ கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுகிட்டு, இப்போ சுந்தரவலிய காப்பாத்துறதுக்கு ஸ்டேஷன் வருதாங்க இந்த அர்ச்சனா. ஸ்டேஷன்ல சூர்யா வந்து குடுத்த கேஸ வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. இப்போ சுந்தரவல்லிய அரெஸ்ட் பண்ண போகும்பொழுது தான் இந்த அர்ச்சனா வந்து உள்ள வராங்க. அங்க வந்துட்டு நந்தினிய ஆன்டி ஒண்ணும் கடத்தல அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்ட குடுக்குறாங்க. இது கேட்டதுமே சூர்யா, அருணாச்சலம், மாதவி அப்படின்னு எல்லாத்துக்குமே என்னடா இது! இது புதுசா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இவருக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு, இங்க எப்படி வந்தான்னு சொல்லி சூர்யா வந்து திங்க் பண்றாரு. ஸோ ஆரம்பத்துல இவள தான் நமக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்கு அம்மா ட்ரை பண்ணாங்க. ஸோ ஏன் 2 பேரும் சேர்ந்து நந்தினிய கடத்திருக்க கூடாது அப்படின்ற மாரி இப்ப சூர்யா வந்து யோசிக்கிறாரு. அர்ச்சனா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்டேஷனுக்கு வந்து சுந்தரவல்லி ஆன்டி வந்து நந்தினிய கடத்தல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த திருட்டு பசங்கள சரண்டர் பண்ண வைக்கிறாங்க. அந்த ரவுடிகளும், "நாங்க வீட்ல அன்னைக்கு திருட்டு போனோம். அன்னைக்கு ரோட்ல வந்து நந்தினிய பார்த்தோம். எங்க நான் மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு பயத்துல தான் நாங்க கடத்துனோம்" அப்படின்ற மாரி இந்த கதையவே மாத்துறாங்க. ஆனா, சூர்யாவுக்கு சந்தேகம் வந்து இன்னும் அதிகமாக தான் போகுது. ஸோ என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.